பாம்பே செல்வதற்காக நாம் தேவையான உணவுப் பொருட்கள் டிக்கெட் எல்லாம் எடுத்துக்கொண்டு ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கிறோம். ஏறின பின்புதான் நமக்கு தெரிகிறது இது ட்ரெயின் சென்னை போகிற ட்ரெயினாக இருக்கிறது என்று. பிரைஸ் தி லார்ட். அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த ஆலோசனை நேரத்தில் மற்றொரு ஆலோசனையின் மூலமாக உங்களை சந்திக்க தேவன் தந்த நல்ல வாய்ப்பிற்காக தேவாதி தேவனை துதிக்கிறேன். இந்த நாளின் ஆலோசனை பகுதியை பார்க்கலாம். இந்த நாளின் ஆலோசனை பகுதியை உங்களுடைய கற்பனையோடு நினைத்துக் கொள்ளுங்கள். பாம்பே செல்வதற்காக நாம் தேவையான உணவுப் பொருட்கள் டிக்கெட் எல்லாம் எடுத்துக்கொண்டு ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கிறோம். ஒரு ட்ரெயின் வந்தவுடன் வேகமாக அதில் ஏறுகிறோம். ஏறின பின்புதான் நமக்கு தெரிகிறது இது ட்ரெயின் சென்னை போகிற ட்ரெயினாக இருக்கிறது என்று. உடனடியாக நாம் என்ன செய்வோம்? அதை உணர்ந்தவர்களாக மறுபடியும் கீழே வருவோம். அதை உணராதவர்களாக அப்படியாக இருந்தால் போக வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு நம்மால் சென்றடைய முடியாது. அருமையானவர்களே, நம்முடைய டெஸ்டினி எதுவாக இருக்கிறது? பரலோகமா நரகமா? நாம் போய்கொண்டிருக்கிற வண்டி கரெக்டான வழியில் தான் செல்கிறதா என்பதை நாம் உணர்ந்தவர்களாக செயல்பட வேண்டும். அப்படி உணராதவர்களாக இருந்தால் மீண்டும் மீண்டும் இந்த பாவ உலகில் நாம் அமிழ்ந்து போவோம். அதை உணர்ந்தவர்களாக நாம் மறுபடியுமாக அந்த வண்டியில் ஏறும்போது நிச்சயமாக தேவன் நம்மை பரலோக வாழ்வுக்கு நேராக அழைத்து செல்வார். நம்முடைய வேத புத்தகத்தில் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிப்போம். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லெக்கை நோக்கி தொடர்கிறேன். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாயிருக்க கடவும். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேற சிந்தையாயிருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் என்ற வசனத்தை பார்க்கிறோம். தேவன் நம்மை அநேக காரியங்களில் உணர்த்தி கொண்டே இருப்பார். அதை உணர்ந்தவர்களாக, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக நாம் போக வேண்டிய பாதையில் நாம் போகும்போது நிச்சயம் தேவன் நமக்கு உதவி செய்து அவர் நம்மை வழிநடத்துவார். மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு ஆலோசனையோடு உங்களை நான் சந்திக்க இருக்கிறேன். தேவன் தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன்.